இப்போ அந்த டிராக்டர் இது கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குன்றீங்க. அதையோட இது எவ்வளோ நல்லா இருக்குது. மைலேஜ் அதிகமாக கொடுக்குது. புது வண்டின்றதாலையா என்னன்னு தெரியல, மைலேஜ் நல்ல மைலேஜ் தருது. ஏற்கனவே மகேந்திரா ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். அவரே நான் அந்த வண்டி எடுத்துக்கலாம் போல இருக்குது. இந்த வண்டி நல்லாயிருக்கு. இதனுடைய ஆப்ஷனு எல்லாம் இந்த மூவிங்லாம் நல்லாயிருக்கு. டிப்பர் ஓட்டுறவங்க, செங்கல் சூளைக்கு ஓட்டுறவங்க, ஒரு மேடு ஏறணும் போகணுன்னா சேஃப்டி இருக்கும் அந்த வண்டியில். ஃப்ரண்ட்டு தூக்காது. ஃப்ரண்ட்டு தூக்கு இந்த பக்கம் போடாது. வண்டி சேஃப்டியாக போகும். வண்டி நல்லா குவாலிட்டியான வண்டி. ஃப்ரண்ட்டு முக்கியமாக தூக்கலை. மோடு ஏறுறதுக்கெல்லாம் மேடுலாம் ரேஸ் வச்சு ஏறணும் இல்லை, அப்படியே அந்த சிம்பிளான ரேஸ்லேயே ஏறுது. வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? மிலாரிப்பட்டு நிர்மல்குமார் பேர். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா சொனாலிக்கில் DI 60 பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்க, எங்கே எடுத்தீங்க? இப்போ 1 மாதம் அதை எடுத்து. ஓகேங்கண்ணா. விழுப்புரம் JPSல எடுத்தேன். ஓகேண்ணா. எடுத்து என்னென்ன வேலைகளை யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்க? செங்கல் சூளைக்கு யூஸ் பண்ணுறேன், கல் ஏற்றுறதுக்கு, டிப்பரில் ஏற்றுறதுக்கு, உழவுக்கு, சொந்த விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே. ஓகே. சொந்தமாகவும் ஓட்டுறீங்க, வாடகையும் ஓட்டுறீங்க? வாடகையும் ஓட்டுறேன். நீங்கள் என்ன இந்த டிராக்டர் ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் ஒரு 12 வருஷமாக இருக்கிறேன். 12 வருஷமாக இருக்கீங்க. ஓகேண்ணா. என்னென்ன டிராக்டர்லாம் நீங்கள் ஓட்டிருக்கீங்க? எல்லா மகேந்திரா ஓட்டிருக்கிறேன், ஈச்சர் ஓட்டிருக்கிறேன், எல்லா வண்டியும் ஓட்டிருக்கிறேன். இந்த வண்டி பெரிய இன்ஜினு, மூவிங் நல்லாயிருக்கு. வண்டி எல்லா ஆப்ஷனும் பிடிச்சிருக்குது. சரி, அதனால் இந்த வண்டி எடுத்தோம். ஃப்ரண்ட்லாம் தூக்க மாட்டேங்குது. நல்லா வண்டி டிப்பருக்கு நல்லா இழுக்குது. உழவுக்கு நல்லா போகுது. ஓகேண்ணா. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் வச்சுருந்தீங்க. இப்போ திடீர்னு சொனாலிக்கால 4 வீல் டிரைவ் வாங்குறது காரணம்னா எப்படி போய் எடுத்தீங்க? டெமோ ஃபஸ்ட்டு என்ன ஓட்டி பார்த்தீங்க இந்த டிராக்டரில்? இல்லை, இதே வண்டி வந்து இங்கே ஒரு ஊரில் பக்கத்தில் இங்கே தான் இருக்குது. நாங்கள் கடம்பூர்கிட்ட. கடம்பூர். அந்த வண்டி போய் ஓட்டி பார்த்தேன். ஓட்டி பார்த்ததில் நல்லா இருந்தது வண்டி. சரி, அதனால் மூவிங் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி, நம்ம வேலைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் எடுத்தேன். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ஷோரூமில் சொல்லிப்பாங்க மைலேஜ் இவ்வளோ தருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ தருது மைலேஜ்? என்னன்னு தெரியும். ஏற்கனவே நான் 605 ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கு இது எவ்வளோ தூரம் மீதியாக தருது, இவ்வளோ தருதுன்னு நான் செக் பண்ணல. ஆனால் மைலேஜ் தருது. ஓகே. மகேந்திரா டிராக்டர் ஓட்டிருக்கீங்க, இப்போ அதை விட இது நல்லா இருக்குன்றீங்க. இவ்வளோ பெரிய இன்ஜின் மைலேஜ் அதிகமாக நல்லா தருது. ஓகேண்ணா. டீசல் கம்மியாக தான் போகுது வண்டி. இந்த வண்டி எடுத்துட்டுலாம் சொல்லலை, வண்டி நல்லாயிருக்கு. ஓகேண்ணா. இப்போ உங்கள் ஊர்லாம் மண் வந்து எதை மாதிரி தன்மை கொண்டதுண்ணா? மண் எதை மாதிரி மண்? எல்லா மண்ணும் இருக்குதுங்க. வழக்காட்டு மண் இருக்குது, மோட்டாங்கால் இருக்குது, எல்லா மண்ணும் இருக்குது நம்ம ஏரியாவில். ஓகே. இப்போ அதை மாதிரி இடத்துக்கு இந்த டிராக்டருக்கு எவ்வளோ RPM வச்சு ஓட்டுறீங்க? லோவில் ஓட்டுறீங்களா, மீடியம் ஓட்டுறீங்களா? மீடியம் தான். மீடியமில் 10 வச்சா போதும். 10க்கு அது நல்லா உழவு போகுது. ஓகே. 42 கலப்பையே அசால்ட்டாக போகுது. அதே மாதிரி சொனாலிக்காவோட இன்ஜினோட சவுண்டுன்னு பார்க்கும்போது ரொம்ப இறைச்சலாக இருக்குல்ல உங்களுக்கு? இல்லை, இந்த வண்டியில் இறைச்சல் கம்மி தான். நான் அப்படி தான் நினச்சேன், சவுண்டு அதிகமாக இருக்குன்னு நினச்சேன். இது சவுண்டு கம்மி. எப்படி இது ஆஃபரில் எடுத்தீங்களா, ஆஃபர் இல்லாமல் எடுத்தீங்களா? இல்லை, ஏற்கனவே ஒரு வண்டி கொடுத்துட்டு இந்த வண்டி எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு எடுத்தீங்க? எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து. என்ன டிராக்டர் கொடுத்தீங்க? அது 605 தான் கொடுத்தேன். மகேந்திராவோட அர்ஜுன் 605. ஓகேண்ணா. இப்போ அந்த டிராக்டர் இது கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குன்றீங்க. அதையோட இது எவ்வளோ நல்லா இருக்குது. மைலேஜ் அதிகமாக கொடுக்குது. புது வண்டின்றதாலையா என்னன்னு தெரியல, மைலேஜ் நல்ல மைலேஜ் தருது. ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மிலாரிப்பட்டில் இந்த டிராக்டர் எடுத்து வந்துருப்பீங்க. மற்ற டிராக்டர் வச்சுருவோம், இந்த டிராக்டர் ஓட்டி பார்த்தாங்களா? பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்லா இருக்குதுன்றாங்க. எல்லாம் நல்லா இருக்குது. ஏற்கனவே மகேந்திரா ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். அவரே நான் அந்த வண்டி எடுத்துக்கலாம் போல இருக்குது. இந்த வண்டி நல்லாயிருக்கு. இதனுடைய ஆப்ஷனு எல்லாம் இந்த மூவிங்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார். அவரும் ஓட்டி பார்த்தாரு. ஓட்டி பார்த்துட்டு வண்டி இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஓகே. அந்த மாதிரி ரோடு ரன்னிங் போகும்போது அதிகபட்சமாக ஸ்பீடு எவ்வளோ போகுது? ஸ்பீடு அது நல்ல, அது என்னன்னு சொல்ல தெரியல. அதில் 25 வரைக்கும் தாண்டி போகுது. ஓகே. அதாவது RPMல பார்த்தீங்கன்னா 25 தாண்டி போகுது. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் அதிகபட்சமாக எந்தெந்த வேலைக்கு 2 வீல் டிரைவ் போட்டு யூஸ் பண்ணுறீங்க, எந்தெந்த வேலைக்கு 4 வீல் டிரைவ் யூஸ் பண்ணுறீங்க? ரோட் ரன்னிங்லாம் 2 வீல் டிரைவ் தான். உழவுக்கு எல்லாமே உழவு, கொக்கி கலப்பை ஓட்டினாலும் ரொட்டேட்டர் ஓட்டினாலும் மூவிங் போட்டு தான் ஓட்டணும். ஓகேண்ணா. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நாங்கள் திரும்புறதுக்கு போகிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்குண்ணா. அதை மாதிரி வண்டியில் ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் உட்காந்து ஓட்டிருக்கீங்க? நான் ஒரு 6-7 மணி நேரம் உட்காந்து ஓட்டுறேன். இப்போ அவ்வளோ நேரம் ஓட்டும்போது வண்டியோட வைப்ரேஷன் எப்படி இருக்கு? இல்லைப்பா, அதெல்லாம் இல்லை, நல்லா இருக்குதுப்பா. உடம்புலாம் எப்படி? உடம்பு வலிலாம் சுத்தமாக கிடையாது. ஓகேண்ணா. வண்டி நல்லா இருக்கு. மொத்தத்தில் இப்போ சீட்டில் உட்காந்து பார்க்கும்போது வியூ நல்லா தெரியுதுங்களா? நல்லா இருக்குது. நல்லா ஒரு கெத்தாக இருக்குது. வண்டியும் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. ஓகே. சப்போஸ் ஃபியூச்சரில் இன்னொரு டிராக்டர் எடுத்தால் என்ன டிராக்டர் எடுப்பீங்க? இல்லை, இப்போ எடுத்து ஓட்டத்தில் இது வண்டி நல்லாயிருக்கு. எனக்கு அப்படியே திரும்ப இது பண்ணால் கூட இந்த வண்டி எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இருக்கிற இதுக்கு இப்போ பிடிச்சிருக்கு சார். ஓகேண்ணா. சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த சொனாலிக்கா டிராக்டர் எடுக்குன்னா யாரெல்லாம் எடுக்கலாம், என்ன காரணத்துக்காக எடுக்கலாம், மைலேஜ் எவ்வளோ, அது மாதிரி யாராவது சொல்லி? டிப்பர் ஓட்டுறவங்க, செங்கல் சூளைக்கு ஓட்டுறவங்க, ஒரு மேடு ஏறணும் போகணுன்னா சேஃப்டி இருக்கும் அந்த வண்டியில். ஃப்ரண்ட்டு தூக்காது. ஃப்ரண்ட்டு தூக்கு இந்த பக்கம் போடாது. வண்டி சேஃப்டியாக போகும். வண்டி நல்லா குவாலிட்டியான வண்டி. ஃப்ரண்ட்டு முக்கியமாக தூக்கலை. மோடு ஏறுறதுக்கெல்லாம் மேடுலாம் ரேஸ் வச்சு ஏறணும் இல்லை, அப்படியே அந்த சிம்பிளான ரேஸ்லேயே ஏறுது. அது மாதிரி இப்போ இந்த ஏரியாவில் டிராக்டருக்கு ரீவேலின்னு பார்க்கும்போது எந்த டிராக்டருக்கு அதிகமாக இருக்குது, எந்த டிராக்டர் கம்மியாக இருக்குது? ரீவேல்யூன்னு பார்க்கும்போது மகேந்திரா அந்த 575 தான் ரீவேல்யூ இந்த பக்கம், நம்ம பக்கம். ஓகேண்ணா. மற்ற வண்டி இது எல்லாம் இப்போ ஒரே மாதிரி தான் போகுது. எல்லாம் ரீவேல்யூலாம் போயின்னு தான் இருக்குது. எல்லாம் சமமாகிடுச்சு இப்போ.
ஓகேண்ணா. வண்டி பிடிச்சவங்க எடுக்கிறாங்க. சரிண்ணா, ஓகேண்ணா. எங்ககிட்ட இவ்வளோ நேரம் இந்த தகவலை பற்றி ரொம்ப நன்றிண்ணா.